ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எலமெண்டார் பேஜ் பில்டர்னா என்ன, அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி டெம்ப்ளேட்ஸ்லாம் அதில் இம்போர்ட் பண்ணணும், ஈவன் நம்ம ஒரு ஃபுல் பேஜையே ஸ்க்ராட்ச்ல இருந்து எலமெண்டார் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ எலமெண்டார் என்றது ஒரு பேஜ் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ பேஜ் பில்டர்னா பேசிக்கலாக அதை யூஸ் பண்ணி நம்மளால் பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் வேர்ட்ப்ரெஸ்ஸில். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது குவிட்டன்பர்க் பேஜ் பில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ பட் அதை யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் எலமெண்டார் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம எலமெண்டார் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எலமெண்டார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரீ வெர்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன். பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷனை யூஸ் பண்ணியே வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த டுட்டோரியலில் நான் ஃப்ரீ வெர்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த டாபிக்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நம்ம எலமெண்டார் பேஜ் பில்டரை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ என்னுடைய ஹோஸ்டிங்கர் வந்துட்டேன். ஸோ இப்போ ஹோஸ்டிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வெப்சைட் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் வெப்சைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணி வேர்ட்ப்ரெஸ்ன்றதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய அட்மின் இமெயில் அண்டு பாஸ்வேர்டு எல்லாமே கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து கிரியேட் ஏ பிளாங்க் சைட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுடைய டொமைன் நேம் வந்து கேட்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா freecreatortools.com அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு நம்ம டொமைனில். ஸோ இப்போ டேஷ்போர்டுக்கு வந்து வந்துக்கிறேன். ஸோ டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ தான் நம்ம டேஷ்போர்டு பார்க்க வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ளகின்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ப்ளகின்ஸ் லெஃப்ட்டில் ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை ஹாவர் பண்ணிங்கன்னா ஆட் ப்ளகின் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மெயினாக வந்து எலமெண்டார் ப்ளகினை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ எலிமெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டே வருது பார்த்தீங்களா? எலமெண்டார் வெப்சைட் பில்டர் சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் நம்ம. ஸோ ராயல் எலமெண்டார் ஆடான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதையும் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஏன்னா டெம்ப்ளேட்ஸ்லாம் இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் எலமெண்டாருக்கு. ஸோ அதிலேருந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு இது ரெண்டுமே. ஸோ இது ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம இன்ஸ்டால்டு ப்ளகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ எலமெண்டாரும் நம்ம ராயல் எலமெண்டார் ஆடானும் ஒன்றா செலக்ட் பண்ணி நம்ம ஆக்டிவேட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அப்ளைன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ எலமெண்டாரும் அப்புறம் ராயல் எலமெண்டார் ஆடானும் நம்மளுக்கு வந்து இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேஜஸ் வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஹாவர் பண்ணி ஆல் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து ப்ரைவசி பாலிசின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா புது பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நான் வந்து எப்படி வந்து ஒரு டெம்ப்ளேட்டை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த பேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஸோ வச்சுட்டு சேவ் டிராஃப்ட்னு சொல்லிட்டு மேலே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பேஜ் வந்து சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எலமெண்டார் வச்சு தானே பில்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம பேஜை. ஸோ அதனால் எடிட் வித் எலமெண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எலமெண்டார் பேஜ் பில்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட்டை வந்து ஃபஸ்ட்டு எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த ஆர்இ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ராயல் எலமெண்டார். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எதனா ஒரு டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டெம்ப்ளேட் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம டெம்ப்ளேட் வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்லலாம் ரொம்ப கேப் வந்து வருது. ஸோ இதை எப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம்னா மேலே வந்து சைட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா எலமெண்டாரில். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஸோ லே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த டிஃபால்ட் பேஜ் லே அவுட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து எலமெண்டார் ஃபுல் வித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு சேவ் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டெப் வந்து நம்ம பேக் பண்ணலாம். மேலே வந்து இந்த 3 பார் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸிட்
டு வேர்ட்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பேஜஸ் அப்படின்ற செக்ஷனுக்கு வந்து வரலாம். ஓகே, இப்போ நம்ம சாம்பிள் பேஜ் இருக்கு பார்த்தீங்களா? இதை மறுபடியும் வந்து நான் எடிட் வித் எலமெண்டாரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஃபுல் வித் வந்து எனேபிள் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ மறுபடியும் வந்து நான் அந்த ஆரின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து நம்மளோட டெம்ப்ளேட்டை வந்து நான் இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு வந்து ஃபுல் வித்தும் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த பேஜோட ஃபுல் வித் வந்து எடுத்திருக்கு. ஏன்னா நம்ம சைட் செட்டிங்ஸில் போயிட்டு சேஞ்ச் பண்ணுவோம்ல லே அவுட்டு. ஸோ அதனால நம்ம ஃபுல் வித் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மேலே வந்து எடிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து காமிக்கும். ஸோ லே அவுட்டு, ஸ்டைலு, அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டேப் வந்து இருக்கும். ஸோ இந்த 3 டேபை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து நம்ம எலமெண்ட்ஸை வந்து எடிட் பண்ணுவோம் எலமெண்டாரில் எப்பயுமே. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஸ்க்ராட்ச்ல இருந்து ஒரு இந்த பேஜை வந்து இப்போ சாம்பிளாக நம்ம இம்போர்ட் பண்ணோம்ல, ஸோ இதே மாதிரி ஒரு பேஜை வந்து நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் எலமெண்டார் பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, இப்போ நம்ம ஒரு புது பேஜ் கிரியேட் பண்ணி இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ணலாம். ஆனால் நான் இந்த இமேஜஸ் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நானே வந்து வேறு இமேஜஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த இமேஜஸ் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல. மற்றபடி இந்த டெக்ஸ்ட்டு, இந்த ஸ்டைலிங் எல்லாமே வந்து இதில் இருக்க மாதிரியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் எக்ஸிட் டு வேர்ட்பிரஸ் அதை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து சேவ் கொடுத்துடலாம். ஓகே, இந்த சாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ எப்போ வேணுமோ இதை செக் பண்ணிட்டு ஸோ இதே மாதிரி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம புது பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புது பேஜில் தான் இப்போ நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ண போகிறோம். ஸோ நியூ பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ நியூ பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டுட்டோரியல் பர்பஸ்னால டுட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் டிராஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எடிட் வித் எலமெண்டார் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த பேஜ் தான் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிள் பேஜில் ஒரு ஹீரோ செக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனை தான் ஹீரோ செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ அந்த இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. அது கீழே வந்து ஒரு பட்டன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளெக்ஸ் பாக்ஸா இல்லை கிரிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னால் என்னென்னா சிஎஸ்எஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ்னால் என்ன, கிரிட்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த நீங்கள் வந்து கேலரி செக்ஷன், ஸோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்களே, கேலரி மாதிரிலாம் நம்ம கிரியேட் பண்ணோம்னா இந்த கிரிட்டை வச்சு தான் நம்ம கிரியேட் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் வேறு என்ன செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறீங்கனாலும் இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸை வச்சு கிரியேட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரொம்ப காம்ப்ளெக்ஸான கேலரி செக்ஷன்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த கிரிட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு சிங்கிள் லே அவுட் தான் வேணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த சிங்கிளை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிங்கிள் லே அவுட்டில் நம்ம வந்து இமேஜை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இந்த பேக்ரவுண்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த எடிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடில் வந்து லே அவுட், ஸ்டைல்ஸ், அட்வான்ஸ் 3 இருக்குல்ல. ஸோ இதில் வந்து ஸ்டைல்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டைல்ஸை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்ட் டைப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேக்ரவுண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பெயிண்ட் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, ஸோ கிளாசிக்னு போட்டு ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி தான் நம்ம இமேஜை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இமேஜஸை செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நான் சில இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நான் இந்த டுட்டோரியலில் யூஸ் பண்ணுற இமேஜஸ் வந்து நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ செலக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜஸ்லாம் தான் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 6 இமேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து தேவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டன் இமேஜ் தான் நான் வந்து பேக்ரவுண்டாக வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்போ நீங்கள் ஒரு இமேஜை வந்து யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதுக்கு வந்து டைட்டில் அண்டு ஆல்ட் டெக்ஸ்ட் வந்து மறக்காமல் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் வெப்சைட் வந்து எஸ்இஓ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா
மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ அதையே காப்பி பண்ணி மறுபடியும் ஆல்ட் டெக்ஸ்ட்லேயும் வந்து போட்டுக்கிறேன். ஸோ செலக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து ரொம்ப சின்னதாக தான் தெரியுது. ஸோ அதனால் நம்ம ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ பொசிஷன் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலாக ஃபிக்ஸடாக. ஸோ இது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். நீங்கள் எதுவும் சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. ஸோ ரிப்பீட் வந்து பார்த்தீங்கன்னா நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ டிஸ்பிளே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் அந்த ஃபுல் சைஸ் வந்து எடுத்துக்கும். ஓகே, இப்போ நம்ம ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸோ இந்த லே அவுட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மின் ஹைட்டுன்னு இருக்குல்ல, ஸோ இதை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஃபுல் ஹைட் வந்து தந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும்னு எனக்கு தோணலை. ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு 650 வரைக்கும் ஹைட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, ஸோ இங்கே மேலே வந்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த செக்ஷனை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஹைட் பண்ணலான்னா, இந்த எடிட் கண்டெய்னர் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் டேப் வந்து போய்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நம்ம மார்ஜின் எதனா ஒரு 10ன்னு ஆட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. அது டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட் எல்லாத்துக்குமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக எதனா ஒன்றுத்துக்கு ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டீலிங்க் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா? ஸோ டீலிங்க் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் டாப்புக்கு வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 130 வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 130ன்னு ஆட் பண்ணால் எனக்கு வந்து மேலேருந்து 130 பிஎக்ஸ் வந்து இன்னும் டவுனில் வந்து இறங்கிடுது. ஸோ எனக்கு டவுனில் இறங்கக்கூடாது, அப்பில் வந்து மூவ் ஆகணும். ஸோ அதனால் -130 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு அப்பில் வந்து மூவ் ஆயிடுச்சு. அங்கே மேலே வந்து நம்மளுக்கு டைட்டில் இருந்தது வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் சில தீம்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அந்த தீம்ஸ்லேயே வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்த்ரான்னு சொல்லிட்டு பாப்புலரான தீம்லாம் இருக்குது. ஸோ அந்த தீம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் ஒரு பேஜை க்ரியேட் பண்ணும்போதே அவங்க வந்து ஆப்ஷன் கொடுப்பாங்க இந்த டைட்டில் வந்து ஹைட் பண்ணுமான்னு சொல்லிட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணியே நீங்கள் வந்து ஈஸியாக ஹைட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹீரோ செக்ஷனோட பேக்ரவுண்ட் இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படி இந்த நேச்சர் அப்புறம் இந்த கீழே இருக்க இந்த டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செக்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம ராயல் எலமெண்டர் ஆடான்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணோம்ல. ஸோ அதுலேருந்து வருது இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட்ன்றது. ஸோ இதை அப்படியே ட்ராக் பண்ணி நான் இந்த இடத்துல வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே வந்து மேலே போயிடுச்சு. நம்மளுக்கு வந்து மேலே வரக்கூடாது, நடுவில் தானே வரணும். இங்கே நம்ம சாம்பிள் வெப்சைட்டில் பாருங்கள், நடுவில் தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நடுவில் எடுத்து வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேலே இந்த எடிட் கண்டெய்னர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சில நேரம் வந்து இது செலக்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ ஹைட் ஆயிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைட் ஐலாண்ட்ஸ் இருந்தால் நம்ம வந்து இந்த செலக்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதுலேருந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அட்வான்ஸ் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு கண்டெய்னருக்குள்ளே ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டெய்னரை செலக்ட் பண்ணிங்கன்னா ஓவரால் கண்டெய்னர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம செலெக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து லேஅவுட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லேஅவுட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோமோ எல்லாமே சென்டரில் வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்தனால எனக்கு சென்டரில் வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நேச்சர் சொல்லிட்டு ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ரிஃபிக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, ஸோ இதில் வந்து அந்த நேச்சரை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாம்பிள் வெப்சைட்டில் பாருங்கள், நேச்சர் வந்து ஒரு லைனில் இருக்குது. ஸோ அது கீழே இருக்க டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைனில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு இந்த நேச்சர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் சிம்பிள் பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. பிரேக் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ பிஆர் போட்டிங்கன்னா இந்த நேச்சர் ஒரு லைன்லேயும் அது கீழே இருக்க டெக்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லைன்லேயும் வந்து ஆட் ஆகிடும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்க வந்து அவ்வளோ நல்லா தெரியாது. ஏன்னா வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஸோ அத வந்து நம்ம இப்ப சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட்ட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன போட்டிருக்குன்னா, அன்லிமிட்டட் கேப்பபிலிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பவுண்ட்லெஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லைன் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அந்த 2 லைனையும் எப்படி ஆட் பண்ணலாம்னா, இந்த இடத்துல வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அன்லிமிட்டட் கேப்பபிலிட்டீஸ், பவுண்ட்லெஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் கலரு, அப்புறம் டெக்ஸ்ட்டோட சைஸு, ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ கலரு, சைஸு இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா, நீங்க வந்து ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேப தான் செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம கலர வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த கலர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இத செலக்ட் பண்ணிட்டு, ஸோ நான் அந்த எல்லோ கலர வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ AAA 2F அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 105 குடுப்போமா? ஓகே. இப்ப கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்கு. கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம மெயின் டெக்ஸ்ட் வந்து முடிஞ்சது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் டெக்ஸ்ட்க்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ அட்வான்ஸ் டெக்ஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கீழ இருக்க டெக்ஸ்ட் தான் அட்வான்ஸ் டெக்ஸ்ட். ஸோ இதுக்கு வந்து நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து கலர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் தான். ஸோ ஃபுல்லா ஒயிட் கலர் தான் ஆட் பண்ண போறோம். ஸோ ஏன்னா சாம்பிள் வெப்சைட்ல பாருங்க. இது ஃபுல்லா ஒயிட்ல தான் இருக்கு. ஸோ அதனால ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைப்பிங் டெக்ஸ்ட் கலர் இதுவும் வந்து ஒயிட்டு. ஓகே. இந்த கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த சைஸ வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து டைப்போகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க சைஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85 அந்த மாரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்க்க வந்து கரெக்ட்டா இருக்கு. அன்லிமிட்டட் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈஸியா வந்து மூவ் ஆகுறது நல்லாவே தெரியுது. ஸோ நம்ம சாம்பிள் வெப்சைட்ல இருக்க மாரியே இதுவும் பண்ணியாச்சு. ஸோ இந்த பேக்கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 100% குடுக்கல. ஸோ இதுவே நம்மளுக்கு பார்க்க நல்லா இருக்கு. நீங்க வேணும்னா நீங்க வந்து இத 100% வந்து குடுத்துக்கலாம். ஃபுல் ஹைட் வந்து எடுத்துக்கும் நம்ம பேக்கிரவுண்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பட்டன் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்க அப்பப்போ பண்ண வேணும்னா சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்பதான் நீங்க தெரியாம கேன்சல் பண்ணா கூட நீங்க வந்து சேவ் பண்ணதுனால ஈஸியா வந்து எடுக்க முடியும். ஓகே. இப்ப நம்ம பட்டன் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த பிளஸ் ஐகான் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ராயல் எலமென்டாரோட பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து டிராக் பண்ணி, ஸோ இது கீழ வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டைல் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்ட குடுத்து, இந்த எல்லோ கலர்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அத எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டெக்ஸ்ட் வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா? டிஃபால்ட்டா. அது எக்ஸ்ப்ளோர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம கலர்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ கலர்ஸ் ஆட் பண்றதுக்கு ஸ்டைல்ஸ்ன்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இந்த பேக்கிரவுண்ட் டைப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல கலர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இத வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நான் காப்பி பண்ண அந்த கலர வந்து பேஸ்ட் பண்றேன். ஸோ FAAA2F அப்படின்ற இந்த கலர வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஆட் பண்ணியாச்சு கலரு. ஸோ இப்ப ஹாவர் பண்ணும்போது எனக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதையும் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இந்த ஹாவர செலக்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த பேக்கிரவுண்ட் டைப் இருக்கு பார்த்தீங்களா? செலக்ட் பண்ணிட்டு, இந்த கலர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த கலரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம பட்டன்ஸுக்கும் வந்து நம்ம எதிர்பார்த்த மாரி ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதோட நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம சேவ் டிராஃப்ட் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்ப நம்ம இதுல இருக்க மாரியே ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து அப்படியே பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் செக்ஷன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ செகண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 3 இமேஜஸ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ அந்த இமேஜஸ் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டைட்டில் இருக்கு. ஸோ அதுக்கேத்த டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இமேஜ் கேலரி ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம கிரிட்ட யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால கிரிட்ட யூஸ் பண்ணி இந்த செக்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி அத பண்ணலான்னா, இந்த பிளஸ்ஸ வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து கிரிட்ன்ற ஆப்ஷன வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து 3 கிரிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப இந்த 3 கிரிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜ வந்து போடப் போறோம். ஸோ இந்த பிளஸ்ஸ வந்து செலக்ட் பண்ணிட்டு, இமேஜ் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இமேஜ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இத டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து இமேஜ வந்து ஆட் பண்ணணும். ஸோ சூஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து,
ஸோ ஃபஸ்ட்டு என்னது கிராஃபிக் டிசைன். ஸோ அதுக்கான இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த கிராஃபிக் டிசைன். ஸோ டைட்டில வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி ஆல் டெக்ஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் அலைன் பண்ணணும். அப்புறம் டைட்டிலையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டைல்ஸ் வந்து வந்துடலாம். ஸ்டைல்ஸ் வந்துட்டு அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இமேஜோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிட்டு வித்து வந்து இப்போ டிஃபால்ட்டாக 30ல் வந்து இருக்குது. ஸோ இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வந்து கொண்டு வந்து விடணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து நம்ம ஃபுல் வித்தை வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டிலோட சைஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20ல் வந்து வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 20 இல்ல 22ல கூட வச்சுக்கலாம். ஸோ டைப்போகிராஃபி செலக்ட் பண்ணிட்டு ஒரு 22 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டார்க் ப்ளூ கலர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கலரை செலக்ட் பண்ணி இப்போ நான் டார்க் ப்ளூ கலர் அதாவது ஹேஷ்டேக் 1A3994E ஸோ அந்த கலரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த டைப்போகிராஃபி செலக்ட் பண்ணி ஒரு 16 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாமா? ஸோ இப்போ பார்க்க வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இமேஜு அப்புறம் இந்த டைட்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஸோ இதுக்கு 3க்கும் இடையில நிறைய கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதை எப்படி நீங்கள் கம்மி பண்ணலான்னா பாக்ஸுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த இமேஜ் ஸ்பேசிங் ஸோ அதெல்லாம் வந்து 0ல் வந்து மாற்றிடுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டென்ட் ஸ்பேசிங் மட்டும் ஒரு 1, 2, 3 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்க்க வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு செக்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு இந்த கிரிட்டில். ஸோ இதை மறுபடியும் நீங்கள் இன்னொரு கிரிட்லேயே வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இமேஜ் கிரிட்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா இன்னொன்று வந்து வந்துடும். ஸோ மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு கிரிட் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்டாரில் நீங்கள் ஈஸியாக டூப்ளிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த செகண்ட் கிரிட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம இமேஜை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப் அண்டு மொபைல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம் இந்த டெக்ஸ்ட்டை. காப்பி பண்ணி இந்த இடத்துல டைட்டிலில் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ ஆல் டெக்ஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ செலக்ட்னு கொடுத்தா அந்த இமேஜ் வந்து இங்கே வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம டைட்டிலை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ட் இமேஜுக்கு வந்து வரலாம். ஸோ தேர்ட் இமேஜில் வந்து உங்களுக்கு காமர்ஸ் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ அது காமர்ஸ்க்கான ஒரு இமேஜ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம டைட்டில் அண்டு ஆல் டெக்ஸ்ட்டு இது 2த்த மட்டும் அப்டேட் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த டைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கேயும் வந்து அப்டேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷனை வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கும் செகண்ட் செக்ஷனுக்கும் கேப்பே வந்து இல்லை. ஸோ அந்த கேப் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அப்போ செகண்ட் செக்ஷனுக்கு டாப் மார்ஜின் ஆட் பண்ணால் அந்த கேப் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த எடிட் செக்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த டோட்டல் செக்ஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஜின் டாப் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அட்வான்ஸ் டேபுக்கு வந்து போயிடலாம். ஸோ இந்த மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீலிங்க் பண்ணிவிடுங்க. டீலிங்க் பண்ணிட்டு டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்கள் மார்ஜின் வந்து ஆட் ஆயிடுச்சு இந்த செக்ஷனுக்கு. ஓகே. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த செகண்ட் செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் வந்து சேவ் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். ஓகே. இப்போ நம்ம இந்த தேர்ட் செக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு இமேஜ் இருக்குது. ரைட் சைடில் வந்து ஒரு ஹெட்டிங் அண்டு டெக்ஸ்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலான்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு ஃப்ளெக்ஸ் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ளெக்ஸ் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு இந்த 2 கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு 2 கண்டெய்னர் வந்து வந்துடுச்சு. ஸோ இப்போ லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இமேஜை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடுங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன் அபவுட் அஸ் செக்ஷனுக்கு ஒரு இமேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி ஆல் டெக்ஸ்ட்லேயே வந்து ஆட் பண்ணிடுறேன்.
ஓகே. இப்ப செலக்ட் பண்ணா, இப்ப நம்ம இமேஜ் வந்து இங்க இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாரி இப்ப நான் வந்து ஹெட்டிங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டிங்ன்னு இங்க ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத அப்படியே டிராக் பண்ணி இந்த இடத்துல வந்து போடலாம். ஸோ இங்க ஹெட்டிங் வந்து வந்துருச்சு. ஸோ இதுல வந்து அபௌட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஹெட்டிங் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ இத அப்படியே டிராக் பண்ணி, ஸோ இது கீழ வந்து போடுறேன். ஸோ ஹெட்டிங் வந்து டெக்ஸ்ட்ட வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டோட்டல் செக்ஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்ல இருக்க இந்த டோட்டல் செக்ஷனுக்கு நம்ம வந்து மார்ஜின் வந்து ஆட் பண்ணணும். ஸோ எடிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ அட்வான்ஸ் செக்ஷன் வந்து போயிடுங்க. மார்ஜின வந்து ஃபர்ஸ்ட்டு டீலிங்க் பண்றேங்க. டீலிங்க் பண்ணிட்டு, நம்ம டாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 சொல்லிட்டு குடுக்கலாமா? ஓகே. 15 சொல்லிட்டு குடுத்தா கரெக்ட்டா இருக்கு. பாட்டமும் வந்து வேணும்னா நீங்க குடுத்துக்கலாம். இல்ல வேணான்னா விட்டுடலாம். ஓகே. இப்ப நம்ம இந்த அபௌட் அஸ்க்கு டெக்ஸ்ட் வந்து அவங்க குடுத்திருக்க இந்த டெக்ஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அந்த டெக்ஸ்ட்ட. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அதனால நம்ம செக்ஷன் வந்து ரொம்ப அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயி வருது. ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டைல்ஸ் செக்ஷன் வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுக்கான சைஸ வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப்போகிராஃபிய செலக்ட் பண்ணிட்டு, சைஸ் வந்து ஒரு 16 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் எடிட் கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்களா? அத செலக்ட் பண்ணிட்டு, நம்ம இவ்வளோ டாப் மார்ஜின் வந்து 50 வேணாம். ரொம்ப அதிகமா இருக்க மாரி இருக்கு. ஸோ ஒரு 30 மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்க்க கரெக்ட்டா இருக்கு நம்மளுக்கு இந்த செக்ஷன். ஓகே. ஸோ இப்ப இந்த அபௌட் அஸ் டெக்ஸ்ட்ட வந்து கலர் வந்து பிளாக்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த அபௌட் அஸ்ஸ செலக்ட் பண்ணிட்டு, ஸ்டைல்ஸ் வந்து போயிருங்க. ஸ்டைல்ஸ் போயிட்டு, ஸோ டெக்ஸ்ட் கலர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து கொஞ்சம் பிளாக்கா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப பிளாக் வேணாம். ஸோ கொஞ்சம் மீடியமான பிளாக் மாரி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த செக்ஷனும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணியாச்சு. ஸோ இப்ப இந்த எடிட் கண்டெய்னர் அப்படின்ற ஆப்ஷன செலக்ட் பண்ணிட்டு, இதுலயே அட்வான்ஸ் டேப் போயிட்டு நம்ம மார்ஜின் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு டீலிங்க் பண்ணிடலாம். டீலிங்க் பண்ணிட்டு டாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு டாப் மார்ஜின் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. இது 2 செக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பக்கத்து பக்கத்துல இருக்க மாரி இருக்குல்ல. ஸோ அத எப்படி நம்ம கொஞ்சம் கேப் விடலான்னா, இந்த எடிட் செக்ஷன்லயே வச்சுட்டு லேஅவுட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ லேஅவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இது வந்து காலம் கேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20 இல்ல ஒரு 25 ஸோ அந்த மாரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல கேப் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப கேப் வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்ப பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா வந்து இந்த 3 செக்ஷன வந்து பண்ணியாச்சு. ஸோ இப்ப சேவ் டிராஃப்ட் வந்து குடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம எப்படி நம்ம எலமென்டார்ல கிரியேட் பண்ண பேஜ வந்து ரெஸ்பான்சிவா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரெஸ்பான்சிவ்னா என்னன்னா, இப்ப நீங்க டேப்லெட்ல பார்க்கும்போதும், மொபைல்ல பார்க்கும்போதும், அது வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வந்து ஷோ ஆகும் சில டைம். ஸோ இப்ப மொபைல்ல பாருங்க, நம்ம டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஷோ ஆகல இந்த ஹெட்டர் செக்ஷனுக்கு. ஸோ பாதி டெக்ஸ்ட் தான் ஷோ ஆகுது. டெக்ஸ்ட் சைஸும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாரி நம்மளுக்கு தேவையில்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மொபைல் செக்ஷன் இத வந்து நம்ம இவ்வளோ நேரம் பண்ணது வந்து ஒரு லேப்டாப் இல்ல பிசில பார்க்க வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ இப்ப நம்ம நெக்ஸ்ட்டு மொபைலுக்கு வந்து அ சேஞ்ச் பண்ணலாம். ஆனா நீங்க ஒண்ணு நினைப்பீங்க. என்னன்னா, மொபைலுக்கு இப்ப நம்ம சைஸ்லாம் சேஞ்ச் பண்ணா, "எப்படி ப்ரோ அது வந்து நம்ம லேப்டாப் பண்ண டிசைன் வந்து அஃபெக்ட் பண்ணாதா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ அது வந்து அஃபெக்ட் ஆவாது. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீங்க வந்து இப்ப ரெஸ்பான்சிவா டிசைன் பண்றீங்கன்னா. ஸோ இப்ப நீங்க அ எதனா வந்து சைஸ வந்து இங்க எடிட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. மொபைல் எடிட் பண்றீங்கன்னா, அது வந்து உங்க டேப்லெட் அண்டு பிசி டெஸ்க்டாப்க்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆவாது. ஸோ இதுல வந்து சைஸ் நீங்க டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து நீங்க இதுல டிக்ரீஸ் பண்ணது இதுல இதுல வந்து டிக்ரீஸ் ஆவாது. ஸோ டெஸ்க்டாப்லயும் டிக்ரீஸ் ஆவாது. அதுவே நீங்க ஒரு டெஸ்க்டாப்ல வந்து சைஸ டிக்ரீஸ் பண்றீங்கன்னா, அது கீழ இருக்க டேப்லெட் அண்டு மொபைல் டிசைன்ல வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்ப நீங்க டேப்லெட்ட மட்டும் சைஸ் டிக்ரீஸ் பண்றீங்கன்னா, அதுக்கு கீழ இருக்க மொபைலுக்கும் அந்த சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ மொபைலுக்கு நீங்க சைஸ் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு கீழ எதுவும் இல்லல்ல. ஸோ அதனால மொபைல்ல மட்டும் தான் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்ப நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த நேச்சர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு, ஸோ டைப்போகிராஃபிய செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டைப்போகிராஃபில சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு 50 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ 50 ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 70 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ 17 சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆல்ட் அட்வான்ஸ் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்கும் வந்து நம்ம சைஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ டைப்போகிராஃபி செலக்ட் பண்ணிட்டு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே. 30 வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் ரொம்ப கேப் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஹைட்டை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹைட் எப்படி டிக்ரீஸ் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து காமிக்கல. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ன்றதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரை செலக்ட் பண்ணிட்டு கண்டெய்னரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம மின் ஹைட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்ன டிக்ரீஸ் பண்ணால் அப்புறம் அந்த டேப்லெட்லேயும் உங்களுக்கு அந்த டெஸ்க்டாப்லேயும் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. ஏன்னா மொபைலில் நம்ம சேஞ்ச் பண்ணால் டேப்லேயும் டெஸ்க்டாப்லேயும் சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த செக்ஷனு. ஓகே. இப்போ கொஞ்சம் கீழே வரலாம். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கும் செகண்ட் செக்ஷனுக்கும் மொபைலில் வந்து ரொம்ப கேப் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த எடிட் கண்டெய்னர் நான் செலக்ட் பண்ணிட்டு அட்வான்ஸில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு டீலிங்க் பண்ணிக்கிறேன். டீலிங்க் பண்ணிட்டு டாப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம அங்கே 100 ஆட் பண்ணோம்ல டெஸ்க்டாப்க்கு. ஸோ இங்கே வந்து ஒரு 30 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவே நம்மளுக்கு போதுமானது. ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே ஓகே. இந்த சைஸ் எல்லாமே ஓகே தான். ஸோ அதே மாதிரி இந்த அபவுட் அஸ் செக்ஷனுக்கும் நம்ம அட்வான்ஸ் போயிட்டு மார்ஜினை டீலிங்க் பண்ணிவிட்டு ஒரு 30 ஆட் பண்ணிக்கலாம் டாப் மார்ஜின். ஓகேங்களா? ஸோ இப்போ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பக்காவாகிடுச்சு. ஸோ சேவ் டிராஃப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம டேப்லெட் டிசைனுக்கு வரலாம். ஸோ டேப்லெட்டில் பாருங்கள் இங்கெல்லாம் நம்ம 70 தான் கொடுத்தோம் சைஸு. ஆனால் இங்கே பாருங்கள் எதுவும் வந்து சேஞ்ச் ஆகலை பார்த்தீங்களா? ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து மொபைல் நீங்கள் ரெஸ்பான்சிவாக டிசைன் பண்ணும்போது நீங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணும்போது டேப்லெட்டில் சேஞ்ச் ஆகுது. ஆனால் டேப்லெட்டில் பண்ணும்போது மொபைலில் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இந்த நேச்சர் சைஸ் கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த கீழே இருக்க அந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல்ஸுக்கு வந்து வந்துடுறேன். அட்வான்ஸ் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டைப்போகிராஃபி செலக்ட் பண்ணலாம். ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ 70யும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு 60 கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ ஹைட்டை கூட நம்ம கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் ஹைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுறேன். ஓகே. இப்போ பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் செக்ஷனோட அந்த டாப் மார்ஜினை வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ மார்ஜினை டீலிங்க் பண்ணிவிட்டு டாப் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்க. ஸோ அதே மாதிரி அபவுட் அஸ் செக்ஷனுக்கும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு டாப் மார்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஓகே. இன்னொரு பிரச்சனை இருக்குது இப்போ நம்ம டேப்லெட் டிசைனில். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து இங்கே அபவுட் அஸ்ஸு டெக்ஸ்ட்லாம் வருது. இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இமேஜ் வந்து மேலே இருந்தால் கொஞ்சம் பார்க்க வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த எடிட் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு சென்டரில் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த அபவுட் அஸ் செக்ஷனும் பார்க்க வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ சேவ் டிராஃப்ட் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அபவுட் அஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேப்லெட்டில் மட்டும் இந்த மாதிரி மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெஸ்க்டாப் வந்து ஆல்ரெடி ரெஸ்பான்சிவாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எதுவும் பிரச்சனை இல்லை அதனால் இதில். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேஜை வந்து எலமெண்டார் பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எப்படி ரெஸ்பான்சிவாக டேப்லெட்லேயும் மொபைல்லையும் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டும் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எலமெண்டாரை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு என்ன டுட்டோரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.